सत्य है राम नाम सत्य है राम नाम सत्य है सत्य है राम नाम सत्य है எல்லாம் குணத்தால்தான் வாழ்க்கை. மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையும் அப்படித்தான். அவன் ஆன்மீகத்தை பார்க்கறதும் அவனுடைய குணத்தினால. அவனுடைய குணம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், அவன் என்ன ஆகாரம் சாப்பிட்றானோ அதிலிருந்து தான் அந்த குணம் வருது. இது அடிப்படை. இப்போ வேற ஒரு விஷயத்துக்கு போ. மண்ணுக்குன்னு ஒரு குணம் ஒன்று உண்டு, காற்றுக்குன்னு ஒரு குணம் ஒன்று உண்டு, நீருக்குன்னு ஒரு குணம் உண்டு. சாப்பாட்டு விஷயத்திலேயே பார்க்கலாம். அந்த குணம் அந்த இடத்துக்கு மட்டும்தான் வரும், எல்லாத்துக்கும் வந்துடாது. இப்போ ஃபேமஸாக சொல்கிறா இல்லையா, இருட்டுக்கடை அல்வான்னுட்டு. இந்த இருட்டுக்கடை அல்வா பேரை வச்சுருக்கனால இருட்டுக்கடை அல்வா ஆகிடாது, அதில் இருக்க பொருள்னாலையும் ஆகிடாது. அந்த தாமிரபரணி தண்ணி பட்டாதான் அந்த டேஸ்ட்டு வரும். அப்போ அது நீருடைய குணம். ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது மணப்பாறை முறுக்குன்னுட்டு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக செய்கிற மாதிரி தான். ஆனால் அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் அந்த தண்ணியில் இருக்கிற அதில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் அந்த முறுக்குக்கு ருச்சி கொடுக்குறது. அதனால தான் அந்தந்த ஊருக்கு அதுக்குன்னு ஃபேமஸாக ஒவ்வொன்றும் ஒன்று உண்டு. வர்க்கின்னு ஒன்று சொல்லுவாள். அதே ஊட்டியில் போய்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை போய் மெனக்கெட்டு வாங்கிட்டா இங்கே காரித்து நாய் கூட சாப்பிடாது. அது அந்த ஊட்டியில் அந்த வெதரில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏதோ குளிர் பிரதேசம் அதனால் நல்லா இருக்குன்னு நினச்சி நீ அதே ஊட்டியை கொடைக்கானலில் வச்சுன்னு சாப்பிட்டா கூட நல்லா இருக்காது. காற்றுடைய குணம், மண்ணுடைய குணம், நீருடைய குணம், காற்றுடைய குணம், இதெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு சாப்பிட்ற ஆகாரம், அந்த சாப்பிட்ற ஆகாரம் என்ன, இதை சாப்பிட்ற முறை என்ன, அதை கொண்டு தான் ஒருவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பெரிவாக வச்சு எல்லாம் சொன்னால். இப்போ அதெல்லாம் யாருக்கும் கேட்கக்கூட பிடிக்காது, யாருக்கும் கேட்கக்கூட. ஒரு காலத்தில் காலையில் இருந்து அந்த பாலை நிவேதனம் பண்ணிட்டு தான் காப்பி சாப்பிடுவான். அப்போ அந்த காலத்தில் அது யாராவது பண்ணியிருந்தால் அவெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சார சிரேஷ்டர்கள். ஆனால் இன்றைக்கி எப்படின்னு சொன்னால், பல்ல கூட தேய்க்காம காப்பியோ டீயோ போட்டு சாப்பிட்டா அவன் பக்தன். அவன் பக்தன், அவன் மோசமானவன் இல்லை, பக்தன். பக்தியோடைய நிலை தான் இன்னைக்கு. எங்கேருந்து இந்த மாறுதல் வந்தது? எங்கேருந்து இந்த மாறுதல் வந்தது? அதுவும் மாறுதல் இப்போ ரொம்ப வேகமாக வருது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராமாயணத்தில் தசரத மகாராஜா, அதுக்கப்புறம் சுமந்தரர் எல்லாரும் கொண்டு வந்து ராமனை கொண்டு காட்டுக்கு அனுப்புறதுக்கு விட்ட போது கூட தசரதனுக்கு வரம் கொடுத்த இடம் எல்லா இடத்துலையும் என்ன இருந்ததுன்னா ரதம் இருந்தது, சாரட்டுன்னு சொல்கிறது. அது எந்த காலம்? ராமாயண காலம். அதுக்கு முன்பு என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்து ஆரம்பித்து கிருஷ்ணனுடைய பாகவத காலத்தில் கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னதே ரதத்தில் உட்கார்ந்து தான், தேர்தட்டில் உட்கார்ந்து தான். கீதைக்கு பேரே தேர்தட்டு உபதேசம்னு தான் பேர். மகாபாரத காலத்திலேயும் அந்த சாரட்டு தான் இருந்தது. பாகவதம் மகாபாரதம் ரெண்டும் ஒரே காலம். அது அப்படி வந்துட்டு அப்போது ராமாயண காலம் எங்கே இந்த மகாபாரதம் அப்போ மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் வரல. நான் என்னுடைய 25வது வயசில்
பாம்பேயில் போய் நான் கூட அந்த அது எந்த காலத்தில் இருந்தது? பிரிட்டிஷ் ராணி அவள் காலத்தில் அந்த சாரட் உண்டு. அவள்லாம் போகிறதெல்லாம் அந்த சாரட்டுக்கு தான் போவான். அது பாம்பேயில் இருந்தது. ஒரு முறை நான் போய் என்னுடைய 25 வயசில் அதே சாரட்டில் வீட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கால்பாதேவிக்கு சாரட்டில் நான் போயிருக்கேன். என்றைக்கு தசரதர் ஓட்டினாரோ அதே ரதத்தில் நானும் ஏறியிருக்கேன். அவ்வளோ காலம் நீடிச்சு இருந்தது. அவ்வளோ காலம் நீடிச்சு இருந்தது. அப்போ தான் ஆரம்பம் கார்கள்லாம் வர ஆரம்பிச்சது. மாரிஸ் மைனர்னு ஒரு கார், அப்புறம் அம்பாசடர்னு ஒன்று, ஃபியட்னு ஒன்று, இது மாதிரி ஏதோ 2-3 தான் இருந்தது. அது வந்த காலம் நாங்கள்லாம் இருந்துட்டுருக்க காலம். இப்போ 70 வருஷத்துக்குள்ளே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எங்கே போயிருக்கு? இந்த வேகம் அங்கே மகாபாரத காலம் ராமாயண காலத்தில் இருந்த சாரட்டு நிலைச்சி நின்ன மாதிரி நிற்கலை. இந்த வேகம் இப்போ சமாளிக்க முடியாத வேகம். சமாளிக்க வேண்டியவன் யார்? அதே மனிதன்தான். அப்போ மனிதனுக்கு இதை சமாளிப்பானா? இப்போ யாரை வேணால் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஒரு காலத்தை சொல்கிறேன், நம்ம காம்புகோட்டி மடத்தில் பெரியவாள்லாம் இருந்தபோது வரதட்சணை வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கிறதா இருந்தால் அவள் பேரை போடக்கூடாதுன்னு இருந்தது. இப்போ எவனாவது கேட்குறானா? எவனாலும் பெரியவாள் அனுகிரகத்தை வாஸ்தவம் தானே. இவன் போய் எதுக்கு பெரியவா அனுகிரகம் வாங்கணும்? பேப்பரில் பெரியவா அனுகிரகம் போட்டால் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான். முடிச்சு போச்சா? எந்த தர்மமும் அப்போ ஆரம்பத்தில் எங்கேயாவது போனால் ஒரு தர்மத்து மேலே யாருக்கும் ஆசை வரும். ஆசை வந்து அதை கிட்ட போய் அதை எடுத்துக்கணும்னு நினச்சா அவகிட்ட போனோம். அது நிறைய நியமங்கள் இருக்குது, விரத நியமங்கள் இருக்குது. நான் பிராமணால மட்டும் பேசலை, எல்லா ஜாதிக்காராலையும் பேசுகிறேன். விரதம்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுன்னா சுத்த பத்தமாக இருக்கணுங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. எங்கேயாவது ஏதாவது போய் எடுத்துக்கணுன்னா அந்த மாமிகிட்ட போய் உபதேசம் எடுத்துக்கணும் அப்படின்னு. உபதேசம்னு கிட்ட போன உடனே நியமங்களை சொல்லுவாள். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம மடங்களில் கூட சில நியமத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தா. நீ பிராமணன் சொல்லிட்டு வெறுமை இப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லை, 10 காயத்ரியாவது பண்ணு. அதுக்கும் முன்னாடி காலத்தில் முதல்ல பஞ்சகச்சம் கட்டு, கச்சம் வச்சுக்கோ, குடுமியும் எழுதியே இருக்கு. குடுமியும் கச்சமும் இல்லாமல் நீ செய்கிற அவ்வளவும் பிரயோஜனம் இல்லை, தண்டம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது. எவனாவது இருக்கா நான் இன்றைக்கி கேட்கறதுக்கு? இப்போ அந்த மடம் சொல்கிறாளா? இந்த மடம் சொல்ல மாட்டான், அந்த மடம் சொல்ல மாட்டான். இப்போது அதெல்லாம் விட்டுட்டு அவர்களும் இந்த வேகத்துக்கு தங்களை தயார் பண்ணிக்க ஆரம்பித்து, எவன் எப்படி போனால் என்ன, அவன் ஏதோ நம்ம பக்கம் திரும்பி ஜெய் சங்கரா போனால் போதும், ஜெய் சங்கரா சொன்னால் போதும். ஏதோ அவன் நிறைய சம்பாதிக்கிறான், நமக்கும் கொஞ்சம் காசு தேவையாக இருக்கு. ஒரு காலத்தில் தன் குழந்தை வெளிநாடு போன என் சம்பவத்தே நடந்தது. எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிது. நான் இங்கே போட்டிருந்தே டிராயிங் எல்லாம் பார்த்து, எனக்கு மேலே இருந்தவர் குருமூர்த்தின்னு பேர், இங்கே தான் பக்தவச்சலம் தெருவில் இருந்தார். அவர் கனடா போயிட்டார், அவருக்கு அடுத்ததாகவும் போயிட்டார். அவெல்லாம் என்னை எப்படியாவது வர வைக்கணும்னு முயற்சி பண்ணால் என்னை அனுப்புகிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி கிடையாது. நான் போட்ட இந்த ஷார்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்க இந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்து அவரை கூப்பிடுங்களேன், அவரையே வச்சுக்கலாம் இங்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டம் வந்த உடனே வீட்டில் பெரிய ரகளை ஏற்படும். உடனே போய் பெரியவாளை போய் பார்ப்பான், வெளிநாட்டுக்கு போகலாமா கூடாதா. இப்போ யாராவது பெரியவா அப்படி பேசுகிறவா இருக்காளா? இங்கே என்ன கிழிக்கிற, முதல்ல வெளிநாட்டுக்கு போ. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு தன் பிள்ளை போயிடுவான், பெருமையாக இருக்கும்,
அவன் பக்தனாகவும் ஆயிடுவான். அதுக்காக வேறு எதுவும் அவங்ககிட்ட வந்திருக்காது. காசு இருக்கும், அவனும் கொஞ்சம் திரும்பி ஏதோ கொஞ்சம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இங்கிருந்து போன நம்ம பசங்களால் ஊரில் இருக்க அத்தனை பெரிய சிவாச்சாரியாரும் ஃபாரினில் தான் இருக்கான். தப்பத்திகள் அவ்வளோ பேரும் ஃபாரினில் தான் இருக்கான். வைதிகால்னு கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவாளே இருந்தால் ஓரளவுக்கு நிஜமாக அத்தியனம் பண்ணவெல்லாம் ஆளுக்கு ஒரு கோவில் அங்கே இருந்துருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், தன்னை சேர்ந்த மாமன் மச்சான் அவன் இவன் அவ்வளோ பேரையும் வர வச்சுட்டான். இவனாவது அத்தியனம் பண்ணவன் இப்போ போன ஒருத்தனும் அத்தியனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செட்டப் ஆயாச்சு, நல்லா சௌக்கியமாக இருக்கான். எதை நோக்கி போயிருக்கு? இவர்களைத்தான் நம்பி ஆன்மீகம் இருந்துருக்கு. இவர்களை தான் நம்பி ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தினால என்ன கிடைச்சிடும்? யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தர்மத்துக்கு போய் இல்லை யாராவது ஒருத்தர் பேசும்பொழுது, அந்த காலத்தில் கலப்பு கல்யாணம் ஆரம்பிச்சுது, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் வந்தது, பெரிய ரகலாகும். ஏதோ நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி அந்த வீட்டு பெரியவாள்லாம் தலை குனிஞ்சின்னு இருப்பான். இப்படி பண்ணிட்டு இந்த பொண்ணு, இப்படி பண்ணிட்டு இந்த பிள்ளை அப்படின்னு. இன்றைக்கி என்ன யாராவது சொல்கிறாளா? ஒரே ஒரு ஆள் காமிங்க நீங்கள் பார்ப்போம், எங்கே போச்சு? அதில் வேறு நடுவில் ஒரு நல்ல கொக்கி ஒன்று மாட்டுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கொக்கி. சரி, வேறு ஜாதி தான் இருந்தாலும் நல்லவா. இது என்னென்ன அது நல்லவான்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா வசதியாக இருக்கான்னு அர்த்தம். வசதி இல்லாதவன் ஜாதி விட்டு ஜாதி பண்ணால் அதான் மோசம். நல்ல வசதியோடு ஜாதி விட்டு ஜாதி பண்ணால் அக்செப்டட். எங்கே போயிட்டு இருக்கு இது? நடுவில் ஆன்மீகன்ற போர்வேல ஆன்மீகத்துக்கு முதல்ல தேவையான சில நியமங்கள், சொல்ல வேண்டிய தர்மங்கள், அதை இன்னிக்கும் பொழப்பாக வச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் பேர். ஆனால் ஒரு நியமம் கூட சொல்ல மாட்டா. ஒரே ஒரு நியமம் கூட, எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ காசை மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்க போறேன். இப்போது நாம சங்கீர்த்தனன்ற பேரில் பொம்னாட்டிகளை கண்ணாபினான்னு ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்கானே, இது ஹோமகுண்டத்தில் நடக்க போகிறது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஹோமம் நடக்கும், பொம்னாட்டிகள்லாம் வருவா, பொம்னாட்டிகளுக்கு வேறு எதுவும் தெரியாது, ஆடுன்னு ஆடுவா, பாடுன்னா பாடுவா. அந்த ஹோமத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீ பாட்டுக்கு ஆடிக்கோ, நான் பாட்டுக்கு ஹோமம் பண்ணிக்கிறேன். சொல்ல போகிறானா இல்லையா பாரு, நீ எழுதி வச்சுக்கோ. நீ நாமும் சொன்னவன், நான் 37 வருஷம் நான் 13 கோடி நாமத்துக்கு சாட்சியாக இருந்தேன். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. ஒரு நாளும் இனி எதுவும் திருந்த போகிறது. அந்த காலத்திலே உபன்யாசம் போய் கேட்டான்னா தேங்காய்புரம் தீட்சிதர் இப்படி சொல்லுவார், கீரன் இப்படி சொல்லுவார், கிருபாந்த வாரியார் இப்படி சொல்லுவார் அப்படின்னு அந்த காம்போனன்ட், அது இருக்க கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பா. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவா குழந்தைகளை வச்சுட்டு மகாபாரதம், எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார் மகாபாரதம் கதை. அவருக்கு பேரே பெரிய வாத்தியார்னு பேர். எப்பேற்பட்ட படித்தவெல்லாம் சார் நீங்கள் அந்த சொல்லுவேல அந்த பகாசுரன் கதை நீங்கள் சொல்லுங்கள் சார், அதான் சார் ரசமாக இருக்குது அப்படின்னு கேட்பான். இப்போ இந்த குழந்தைகளை யார் கவனிக்கிறான்? குழந்தைகள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு? ஹனுமானையும் பீமனையும் ஸ்பைடர்மேன் மாதிரி கார்ட்டூன் பார்த்துட்டுருக்கு. எங்கே போயின்ட்டுருக்கோம்? எங்கே போயின்ட்டுருக்கோம்? யார் இருக்கா சொல்கிறதுக்கு? ஒன்றை பிடிச்சுட்டாங்க. இப்போ உபன்யாசகர்கள் அப்படின்னா, இப்போ ராமநாமம்னு சொன்னால் எல்லாரும் நாமம் சொல்லலாம். இப்போ கோவிந்தபுரத்தில் கூட ஆச்சரியமாக நாமம் நடக்கிறது.
கூட்டம் கூட்டமாக வருது. இந்த கூட்டம் யாருன்னு நான் கூர்ந்து கவனிக்கிறேன். யார் அதிஷ்டானத்துக்குள்ளே போக முடியாதோ அவெல்லாம் உட்காந்து நாமம் சொல்கிறான். இது நான் இத்தனை நாளாக நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே உள்ளே போனால் என்ன நடக்கணும்னு சொன்னால், ஏன்னா அந்த சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன், அதனால துணிச்சலாக சொல்கிறேன். யார் எந்த நேரம் வந்தாலும் ஏதோ ஒரு பிரசாதம் கொடுப்போம், உள்ள அதிஷ்டானத்தை காப்போம். என்னன்னு சொல்லும்போது இவா தான் பெரியவா, இவா என்ன சொன்னான்னு ராமநாமா சொல்லுவோம், அது போதும்னு சகல சாஸ்திரத்தை வச்சுன்னு பண்ணியிருக்கா. ராமநாமன் சொல்லுங்க, இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு தான் இப்போ நம்ம இடம் ஏற்பட்டு, அதுக்கு தான் நம்ம இடம் ஏற்பட்டு. இதுக்கு இத்தனை வருஷ காலம் ஆகிடுது, இத்தனை வருஷ காலம். இன்றைக்கி ஆங்காங்கே சத்சங்கங்கள் நடக்குது. இன்றைக்கி சத்சங்கத்தில் கராத்தரம் எப்படி அப்படின்னா, ஒருத்தர் பூஜை பண்ணுறார், அந்த பூஜையை கற்றுன்றதுனாலேயே எல்லாரும் பூஜை பண்ண அலோடு கிடையாது. தியானம் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததுனால தியானம் வந்துடாது. யோகம் இப்படி பண்ணு அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறதுனால யோகம் வந்துடாது. தனிப்பட்ட முறையில் பண்ணணும். ஆனால் அந்த தனிப்பட்ட முறையில் பண்ணணுங்கிறதே கிளாஸ் மூலமாக எடுத்து காசு சம்பாதிக்க கற்றுந்துட்டான். எங்கே போயிட்டு உலகம்? இப்போது யார் உபன்யாசகர், சிறந்த உபன்யாசகர் அப்படின்னா, யார் நிறைய ரூபா வாங்குகிறாளோ அவள் தான் சிறந்த உபன்யாசகர். அப்படி கொஞ்ச காலம் முன்னாடி இருந்தது. இப்போ அது கூட இல்லை. ஃபாரினில் போய் யார் உபன்யாசம் பண்ணுறாளோ அவள் தான் வசந்தவா. உபன்யாசகர்களுக்கெல்லாம் சாதுக்கள்னு பேர் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பேர் அவளுக்குன்னு மனுஷா இருக்கணும் குருன்னு பேர் இருந்தது. இப்போ அவளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியல. ஆச்சாரியா இன்னும் பேர் வச்சுக்க ஆரம்பிக்கலை, விரைவிலேயே வச்சுன்னு விடுவான். போலியங்காலுக்கே நாமாச்சாரியார்னு பேர் கிடையாது, நாம சித்தாந்த குருன்னு தான் பேர். நாமாச்சாரியார் இந்த பேர் டாகூர் ஹரிதாஸ் ஒருத்தருக்கு தான். இன்னைக்கு அவ்வளோ பேரும் எதை எடுத்துட்டுருக்காங்க, எந்த சங்கம் எடுத்துட்டாலும் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டா, நீ வந்தால் போதும், நீ பாட்டு இதில் கலந்தா போதும் அப்படின்னா உன்னை கம்ப்ளீட்டாக அலோ பண்ணி உன்னை தப்பு பண்ணால் இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையே பேசாமல் விட்டுட்டது எதன் அடிப்படையில்னு சொன்னால் நாமத்தின் அடிப்படையில். நாமும் ஒன்றுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அந்த உரிமையை 30 வருஷ காலத்தில் எல்லாரும் அபகரிச்சுட்டான். அபகரிச்சுட்டு யார் யார் என்னென்ன பண்ணிட்டுருக்காளோ அவர்கள் எந்த நியமத்தையும் கோர்த்து, நீ பக்தி பண்ணுப்பா, நீ எப்படி வேணா இருப்பா, பகவான் உன்னை காப்பாற்றுவான்ப்பா, பகவான் பார்த்துப்பான்ப்பா. பகவான் பார்த்துப்பாங்கிறதுக்கு நேரடியான ஒரு தர்மம் இருக்கு. அதையே விட்ட, அதையே நீ விட்ட ஏதேதோ தர்மத்தை. அதனால ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜனங்க இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு, அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுறது. அதனால் அவர் இங்கேருந்து இப்போ பெரியவா உற்சவத்துக்கும் போவான், ஹோமகுண்டத்துக்கும் போவான், இன்னொன்றுத்துக்கும் போவான், இங்கேக்கும் வருவா. அவர்களுக்கு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. எது பிரயோஜனமானது, எது பிரயோஜனம் இல்லாதது, எதை எப்படி பண்ணணும், எதை எப்படி பண்ணக்கூடாது சொல்வாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நாமளும் யார் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு 10 நாமம் சொன்னாலும் போதும். 10 காயத்ரி இந்த காலத்தில் சொன்னா இல்லையா, இப்போ 10 நாமம் சொன்னால் போதும். யாரா நீ பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ என்ன உபன்யாசம் வேணால் பண்ணிக்கோ, அது வேணால் பண்ணிக்கோ. ஒரு 1/2 பக்கமாவது எழுது, ஒரு நாளைக்கு 4 லைனாவது எழுதி கொடுத்து அனுப்பு. இப்போ பிரச்சாரம் மாறப்போகிறது, ராமநாமங்கியோடைய பிரச்சாரம் மாறப்போகிறது. இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். வெளியில் நடக்கிற அக்கிரமங்கள் அவ்வளோத்தையும் பார்த்துட்டுருக்கேன். ஜனங்கள் ஏமாந்துருக்கிறதையும் பார்த்துட்டுருக்கேன். அதனால இப்போ முன்ன மாதிரி பிரச்சாரம் இல்லை, புதுசாக பிரச்சாரங்கள் இல்லை. இதெல்லாம் சுட்டி காட்டி ஒன்னாலே எல்லாத்துக்கும் போகாமல் இருக்க முடியாது, எங்கேயும் போய் என்னத்தையும் பண்ணி தொலை, அந்த நாமத்தை விடாதேங்கிற பிரச்சாரத்தை கண்டிப்பாக எடுக்க போகிறேன். கண்டிப்பாக எடுக்க. ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா எதை எடுத்தினாலும் தெய்வங்களுக்குள்ள கூட சுலபமான விஷயம், அது உயர்ந்த விஷயம்.
இது பிரம்மன்ற பாவனையில் இது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிற உரிமை இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிறவா அந்த அர்த்தத்தில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது. எத்த தின்னா பித்தம் தெளியும்னுட்டு அவன் சொல்கிறானேன்னு அதையும் போய் செய்யும், இவன் சொல்கிறானே இத்தையும் போய் செஞ்சு ஏதோ சும்மா பொழுதை போக்கின்ட்டு ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், வாழ்நாள் இன்னொரு முறை கிடைக்காது, மனித பிறவி இன்னொரு முறை கிடைக்காது. அந்த மனித பிறவியில் இந்த மாதிரி சுலபமான தர்மம் கிடைக்காது. அதில் கண்ணுக்கும் காதுக்கும் இன்னொன்றுத்துக்கெல்லாம் வசப்பட்டு ஏமாந்து போய் தயவு செய்து நிற்காதீங்க. உங்களுடைய பெரும்பகுதி நேரத்தை ராமநாமத்துக்கு செலவு பண்ணுங்க, அதை 10 பேருக்கு சொல்கிறதுக்கு செலவு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோ, கேட்க வேண்டிய பிச்சை எடுக்க வேண்டிய கடமை என்னுடைய. போன வாரம் சொல்லி முடித்தோம், ரொம்ப விஸ்தாரமாக பேசினோம். அதில் நம்ம ராமநாம வங்கிக்கு இப்போது பஞ்சத்திரயங்கள் கிடச்சிருக்கு. 3 திரயம்னா 3 பஞ்சத்திரயங்கள் கிடச்சிருக்கு. ஒரு திரயம் அடிப்படையானது பிரஸ்தான திரயம்னு சொல்கிறது. பிரஸ்தான திரயம்ங்கிறது 1 உபனிஷதம், 2 பகவத்கீதை, 3 பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரமும் பகவத்கீதை 2ம் வியாசரால் செய்யப்பட்டது. உபனிஷதங்கள் ஏராளமாக இருக்குது, 100கணக்கில் இருக்குது. 12 உபனிஷதங்கள் ரொம்ப முக்கியமானது. நாங்கள் கூட அந்த 12 உபனிஷத்துக்கும் அர்த்தம் போட்டு பண்ணணும்னு நினச்சவன் வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம அதை பண்ண போய் வேறு சிக்கலில் மாட்டிடுடுமோ அப்படிங்கிறதுனால வேண்டான்னு விட்டுட்டேன். கீதைக்கு வேண்டியதை பண்ணியிருக்கோம். கீதையில் சொல்லக்கூடிய சில முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்துட்டு நம சித்தாந்தத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கிட்ட போகலை, ஏன்னா பகவானை மட்டுமே ஆசிரியிக்கிற விஷயம் அப்படிங்கிறதுனாலே நம்ம அதை ஆசிரியிச்சுருக்கோம். எந்த ரூபத்திலேன்றதை வடிவமைச்சு கொடுத்துருக்கு, இதை தனியாக வச்சுக்கணும். அடுத்தது சித்தாந்த திரயம்னு. சித்தாந்த திரயத்தில் ஆதிசங்கரர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வச்சுட்டு செய்த பாஷ்யம், அதில் நாம சித்தாந்தம். அப்புறம் ஆதிசங்கரே போதேந்திராளாக வந்து வெறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் இல்லாமல் சகல சாஸ்திரங்களையும் எடுத்து பண்ணின நாம சித்தாந்தம். 3வது பெரியவா நாமம் சொல்கிறது, கேட்கறது, மறிக்கிறது, அதுக்கு பூ போடுறது இப்படின்னு இருக்க 9 நவவித பக்தியை விட இன்னொன்று முக்கியமாக லேக்கனம்ங்கிறத ஒன்று கொடுத்த அந்த லேக்கனம், அது இங்கே நிறைஞ்சி இருக்கு இந்த திரயம். அடுத்தது குருத்ரயம். குருத்ரயத்தை போதேந்திராலை பிரதானமாக வச்சுட்டதுனாலே அப்புறம் கிடைச்ச ஐயாவாலும் சத்குரு சுவாமிகளும் நமக்கு இந்த ரசோதயத்தை தமிழில் வழங்கின அண்ணாவையும் முன்னிறுத்தி குருத்ரயம் இங்கே. அடுத்தது சேவாத்ரயம். சேவாத்ரயம் அடிப்படையான நாம சேவை, அத்தியாவசியமான அன்ன சேவை. அத்தியாவசியமான அன்ன சேவைனா வெறும் அன்னத்தை கொடுக்கறதில்ல, பிரசாதம் கொடுக்கறதில்ல. அந்த பிரசாதம் பண்ணுற இடம், அது பேக்கிங் பண்ணுறது எல்லாம் நாமம் சொல்லி 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 நாமத்தால் ஆகணும் அந்த பிரசாதம். அடிப்படையான அன்ன சேவை. அடுத்தது ஆச்சரியமான கிரந்த சேவை. அதில் கொட்டி தான் கொடுத்துருக்கான், கொட்டி தான். அதில் இப்போ ஒரு பெரிய மகத்தான காரியம் நடந்துருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேகம் எடுத்து நடந்தது. 3 சேவைகள். அடுத்தது க்ஷேத்திரத்ரயம், நம்ம நாமாலயம். அடுத்தது கோவிந்தபுரம், அடுத்தது ஆதித்யம். இந்த 3 க்ஷேத்திரத்திலையும் எந்த ஜனங்கள் வந்தாலும் அந்த ஜனங்கள் நாமம் சொல்லவும், அந்த ஜனங்கள் நேரடியாக அந்த நாமத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரி சந்நிதிகளை மாற்ற உத்தியும் இப்போ கை வச்சுட்டு இன்றைக்கி பவித்திர மாலை வந்து போட்டிங்க இல்லையா, 4 வட்டத்தில் பவித்திரத்தினாலேயே இருக்குது இந்த இடங்கள்லாம். அப்போது இப்போ கோவிந்தபுரத்தில் இன்றைக்கி வந்தால் 40 பேரும் 40 பேருக்கும் நம்ம ஒரு பவித்திரம் கொடுத்து செத்த நேரத்தில் போட வச்சுட்டா முடிஞ்சு.
போயங்கால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒருவனை ஒரு முறை ராமநாமம் சொல்ல வைத்து விடு. அப்புறம் என்ன, அவனுடைய பொறுப்பு பகவான்கிட்ட இருக்கு, உன் பொறுப்பு இல்லை, உன் பொறுப்பு. அப்படிங்கிற இந்த 3 க்ஷேத்திரத்தையும் இப்போ கோவிந்தபுரம் போயிட்டு வந்தோம், அதோடைய பலன் கண்ணுக்கு நேராக தெரியுது. அடுத்தது கோயம்புத்தூருக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் சந்நிதிகளுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வெள்ளமாக போகிறது கிரந்த பிரசாரம், வெள்ளம்னா வெள்ளமாக போகுது. நான் கொஞ்சம் பயந்தேன், முதல்ல பெரியவாள்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய பணம் கொடுத்தவாள்லாம் நாங்கள் ஏதோ பணம் கொடுத்தோம், எங்களுக்கு இந்த புஸ்தகம்லாம் வேண்டான்னு சொல்லுவாளோன்னு பயம். நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட வாளாக இருந்தால் கூட நான் எங்கே படிக்க போகிறேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாளான்னு நினச்சேன். இல்லை, இது காப்பாற்றப்பட வேண்டியதான் அப்படிங்கிறது சகல பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சேன், சில பேருக்கு கூப்பிட்டு கொடுத்தேன், எல்லாரும் கொண்டு வச்சுன்னுட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத்தனை கிரந்தங்களும் அங்கங்கே சேஃபாக போய் சேர்ந்து இந்த பெரியவாளுக்கு அப்புறம் ஆரம்பித்து பார்த்தோம். அவ்வளோ பேரும் இங்கே வந்து போகிறதுன்னு சொன்னால் இயலாத காரியங்கிறதுனால அதை நாம்ளே அனுப்புறதுன்னு ஆரம்பித்து அனுப்பிச்சி கொடுத்தோம், தொடர்ந்து அனுப்பிச்சி கொடுத்துருக்கோம். இப்போ அதில் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு, ஒரு குரூப் இருக்குது, லட்சத்தில் கொடுத்தவர்கள், அதுக்கு மேலே கொடுத்தவர்கள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 54 பேர் அவர்கள் பேரை போட்டிருக்கேன். வந்தால் நீங்கள் ரெடியாக வாங்கிட்டு போயிடலான்ட்டு. இன்றைக்கி 2 பேர் இருக்கா, 2 பேருக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். அனந்த நாராயணுக்காக வேம்புக்கிட்டையும் நாம மண்டலாக்காக நட்ராஜனுக்கும் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 124 பேருக்கு அடுத்த செட்டு ரெடி ஆகிட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய செட்டு இருக்குது, 256 செட்டு ஒன்றும் 369 பேர் கொண்ட செட்டு ரெடியாக இருக்குது. அவர்களெல்லாம் ரொம்ப சிறு தொகை குறைத்தவர்கள், அவர்கள் அதை மறந்தே போயிருப்பார். அவர்களுடைய அட்ரஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அவர்களுக்கு நம்ம செலவிலே அவர்களுக்கு நீ பண்ண இந்த காரியம் நாமத்துக்காக ஒரு இடம் கொடுத்ததுக்கு பண்ண நீ உன் உதவிக்கு இதோ குருநாதன் உனக்கு இந்த பிரசாதம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த காரியம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அநேகமாக அது இன்னும் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை, இது வரைக்கும் செய்யாத காரியத்தை பகவான் நாம பப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 410 புஸ்தகங்கள் போட வேண்டியிருக்கு. அது எல்லாம் போட போகிறோம். போடும்போது அவங்கக்கிட்ட வருவோம், இந்த மாதிரி இப்படின்ட்டு அதுக்குள்ள ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நாளைக்கு மேலே வேலை கொஞ்சம் தாமசம் ஆகி நின்றுந்தது, நாளைக்கு அநேகமாக அந்த வேலை தொடங்கும். அந்த வேலையும் தொடங்கி முடிஞ்சால்தான் இந்த புஸ்தகங்களை சரி பண்ண முடியும். இப்படி வெளியோடைய விஷயமும் இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் 37 வருஷம் இல்லை, இனியும் தொடர்ந்து நடக்கிறதுக்காக ராமநாம வங்கி தன்னுடைய பிரயத்தனத்தை குருநாதன்கிட்ட உங்கள் சார்பில் சமர்ப்பணம் பண்ணுறது. குருநாதன் நமக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்து தைரியத்தை கொடுத்து எந்த விதத்திலையும் கண்ணாலேயோ காதாலேயோ இன்னொன்றுனாலேயோ புத்தி மாறிடாமல் இதிலேயே இருக்கும்படும். இதில் ஒரு விஷயம் விட்டு போன விஷயம், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு ஆதாரமானவர்கள் எழுதுகிறவாளுக்கு இது இப்படி நடக்குதுன்னு கனெக்ட் பண்ணவே முடியல. அதுதான் இறுதியாக பண்ண வேண்டியது. அது அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. நம்ம சந்நிதி தான், நம்ம எழுதி கொடுத்தது தான் சந்நிதி. ஒருவேளை இந்த நம்ம க்ஷேத்திரத்தில் பண்ணக்கூடிய இந்த மாறுதல்களும் இனி நான் புதுமையான முறையில் நான் புதுமையாக எடுத்துட்டு சில போஸ்டர்களை போட்டு இருக்கிற விஷயத்தை வெளியில் எடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. 37 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடுமையான எதிர்ப்பு இருக்குமோ அதுக்கு குறையாத எதிர்ப்பு வரும் வரும் வரும். தயார் தயார் தயார். ஏன்னா லோகம் இருக்கிற இருப்பில் இது அலட்சியப்படுத்தப்படுறது. அலட்சியப்படுத்துறதுக்குள்ள காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த காரணங்களை முன்வைத்து இப்போ யார் எதை பண்ணிட்டு இருக்காரோ
அவர்கள் இதுக்கு எகென்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவர்கள் எப்படியானா போகட்டும், அதை பார்த்து ஜனங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உசுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு தினிக்கும் ராப்பகலாக சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், எழுத்துக்களை எழுதிட்டு இருக்கேன். அது நல்லபடியாக குருநாதன் அவன் தான் எடுத்து கொடுப்பான். ஒரு பீரியடில் ஒன்லைன் எழுதும்போது அப்படி கொழுந்து கொட்டினார், ஆச்சரியமாக கொட்டினார். அதே போல் அவர் தான் இதை மேற்கொண்டு நடத்தணும்னு பிரார்த்தனை. ராம ராம